ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 4 விதமான டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி அரிசி மாவில் மட்டும் தோசை செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாக தோசை ட்ரை பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதோட டயட்டில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த தோசை எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்கிறதுனால உங்களுக்கு வெயிட் குறைக்கவும் இது உதவும். இப்போ அந்த ஹெல்த்தியான தோசை வெரைட்டிஸ் என்னெல்லாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பச்சைப்பயிறு தோசை. நம்மளோட பச்சைப்பயிறு தோசை செய்யறதுக்கு நம்ம பச்சைப்பயிரை ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கணும். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யறதா இருந்தால் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டா கரெக்டாக இருக்கும். நான் 1 கப்பு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். அதை நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1 கப்பு பச்சைப்பயிருக்கு 1/2 கப்பு பச்சரிசி, இதையும் அதே மாதிரி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ இது ரெண்டுத்தையும் அரைக்கலாம். அரைக்கும் போது நம்ம நிறைய தண்ணி சேர்த்து அரைக்க கூடாது. அதனால தேவையான அளவு தண்ணியை மாத்திரம் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இந்த பச்சைப்பயிறு நான் கழுகி சுத்தம் பண்ணிட்டு தான் ஊற வச்சிருக்கேன். அதனால இனிமே கழுக தேவையில்லை. இந்த தண்ணியை கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைக்க போறோம். இது கூடவே நம்ம ஊற வச்ச பச்சரிசியும் சேர்த்துக்கலாம். பச்சரிசி அதே மாதிரி கழுகுனதுக்கு அப்புறமா ஊற வைங்க. இது கூட ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, நான் 3 பச்சை மிளகாவை சேர்க்கிறேன். இதை இப்ப நல்லா அரைச்சிடலாம். பச்சைப்பயிறு தோசைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கணும். இதுல நம்ம இப்ப தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்துடலாம். மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தோசை சுடும்போது சரியா வராது. இதே மாதிரி நல்லா கெட்டியா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம தோசை ஊத்தலாம். கல் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம தோசை ஊத்தலாம். தோசை ஊத்தும் போது இந்த மாதிரி தண்ணியை தெளிச்சிட்டு ஒரு காட்டன் துணியால தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தோசை ஊத்தலாம். தோசை ஓரளவுக்கு குக்காய் வரும்போது நம்ம எண்ணெயை ஊத்தலாம். தோசை ஒரு சைடு நல்லா கிறிஸ்பியா வரும்போது நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்ப பாருங்க எவ்வளவு நல்லா கிறிஸ்பியா வந்திருக்குன்னு. இப்போ நம்ம தோசை சுட்டாச்சு. ரொம்ப ரொம்ப மொறுமொறுப்பான சூப்பரான பச்சைப்பயிறு தோசை ரெடி ஆயிடுச்சு. இதோட இஞ்சி சட்னி, ஆனியன் சட்னி எல்லாமே நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு ஆனியன் சட்னி தான் இதோட காம்பினேஷனா செய்ய போறேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கொண்டக்கடலையை வச்சு தோசை. கொண்டக்கடலை தோசை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் கருப்பு கொண்டக்கடலை 1 கப் எடுத்திருக்கேன். நான் இந்த கப்ல 1 கப் எடுத்திருக்கேன். இதை ஒரு 8 மணி நேரமாவது நம்ம நல்லா ஊற வைக்கணும். 2 தடவை நல்லா அலசிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சது. கூடவே 4-5 காஞ்சி மிளகாவையும் ஊற வச்சிருக்கேன். நீங்க இதுக்கு பதிலா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்ல கடலையை அளந்தோமோ அதே கப்ல 1 கப்பு பச்சரிசியை நான் சேர்த்திருக்கேன். பச்சரிசிக்கு பதிலா இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம். இதையும் 2 தடவை அலசிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இப்ப இந்த கொண்டக்கடலையும் பச்சரிசியும் நம்ம மிக்சியில அரைக்க போறோம். பச்சரிசி எதுக்காக நம்ம சேர்க்கிறோம்னா தோசை நல்லா மொறுமொறுன்னு வரணும். அதுக்காக தான் பச்சரிசி எடுத்துக்கிறோம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம கடலையை சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம பச்சரிசி சேர்த்துக்கலாம். அடுத்ததா இதுல ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 2 பல்லு பூண்டு இது சேர்த்துக்கலாம். இது எதுக்காக நம்ம சேர்க்கிறோம்னா நம்ம கடலையில தோசை செய்யறதுனால அது டைஜஸ்ட் ஆகணும் ஈஸியா, அதனால சேர்க்கிறோம். இது கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம். சீரகமும் நம்ம ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும், அதனால சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. இப்போ இதை அரைக்கிறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே கடலை ஊற வச்ச தண்ணி தான் எடுத்திருக்கேன். நிறைய தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா அப்புறமா அரைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆயிரும். நீங்க வேணும்னா 2 போர்ஷனா கூட அரைச்சிக்கலாம்.
இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்தாச்சு. இது வந்து ரொம்ப நைஸா அரைக்க கூடாது, நம்ம கொஞ்சம் திருத்திருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சுக்கணும். இந்த டைம்ல ஏற்கனவே நம்ம கடலை ஊற வச்ச தண்ணிய கொஞ்சமா இதுல சேர்த்துக்கலாம். இப்ப தண்ணி சேர்த்து நல்லா கலந்தாச்சு. தோசை மாவு வந்து ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்ப நம்ம இதுல தோசை ஊத்தலாம். தோசைக்கல் ஓரளவுக்கு நல்லா சூடாயிடுச்சு. இப்ப நம்ம தோசை ஊத்தலாம். கல் வந்து ரொம்ப சூடா இருந்தாலும் உங்களுக்கு தோசை ஊத்தும் போது வராது. அதனால ஓரளவுக்கு சூடு இருக்கும்போது நம்ம தோசை ஊத்திக்கலாம். இப்ப தோசைக்கு தேவையான எண்ணெயை நம்ம இந்த மாதிரி விட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா கிறிஸ்பியா வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போடலாம். இப்போ ரெண்டு சைடும் நல்லா குக் ஆயிடுச்சு. நம்மளோட ஹெல்த்தியான கருப்பு கொண்டு கடலை தோசை ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தேங்காய் சட்னியோட, கார சட்னியோட எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்ததான் நம்ம பாசி பருப்பை வச்சு தோசை செய்ய போறோம். இந்த தோசை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்ம நார்மலா செய்யற தோசை மாதிரியே இருக்கும். பாசிப்பருப்பு தான் நம்ம மெயினா இந்த தோசையில யூஸ் பண்ண போறோம். இது வந்து ஒரு கப்பு நம்ம எடுத்து ஊற வச்சுக்கணும். ஊற வைக்கும் போது நம்ம கழுகி சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 1-2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கணும். பாசிப்பருப்பை நல்லா கழுகி சுத்தம் பண்ணிட்டு ஊற வச்சது. இது வந்து 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப இதை வந்து நம்ம அரைக்க போறோம். அரைக்கும் போது நம்ம 1/4 கப் அரிசி மாவும் சேர்க்க போறோம். ஒரு கப்புக்கு 1/4 கப் அரிசி மாவு கரெக்டா இருக்கும். அரிசி மாவு எதுக்காக நம்ம சேர்க்கிறோம்னா, இது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியா வரணும் தோசை, அதுக்காக தான் அரிசி மாவு சேர்க்கிறோம். அரைக்கும் போது நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும். 1/4 கப் தண்ணி சேர்த்தாலே போதுமானதா இருக்கும். இதுல வந்து 1-2 பொடி பண்ண சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் ஆப்ப சோடா, கடைசியா தேவையான அளவு உப்பு. சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம தோசை சுடலாம். தோசை சுடுறதுக்கு கல்லு சூடாயிடுச்சு. கல்ல கொஞ்சம் தண்ணியை நம்ம இந்த மாதிரி தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா சுடலாம். பாசிப்பருப்பு தோசைங்கிறதுனால இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். புரோட்டீன் சத்து அதிகமா இருக்கிற ஒரு பிரேக்ஃபாஸ்ட். குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பா நம்ம கொடுக்கலாம். டயட் பண்றவங்களும் இதை கண்டிப்பா எடுத்துக்கலாம். இப்ப தோசையில கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். தோசையை திருப்பி போட்டுக்கலாம். முறுமுறுப்பான பாசிப்பருப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது எல்லா பருப்பையும் சேர்த்து ஒரு அடை தோசை செய்ய போறோம். இதுக்கு 2 கப்பு பச்சரிசி எடுத்துக்கலாம். பச்சரிசி மட்டும் நம்ம சேர்க்கும் போது தோசை வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கும். உங்களுக்கு தோசை சாஃப்டா வேணும்னு நினைச்சீங்கன்னா 1 கப்பு பச்சரிசியும் 1 கப்பு புழுங்கலரிசியும் எடுத்துக்கலாம். அதோட 1/2 கப்பு துவரம்பருப்பு. அடுத்ததா 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா கடைசியா ஒரு 8-10 காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை 2 தடவை நல்லா அலசி எடுத்துட்டு நம்ம ஊற வைக்கணும். ஊற வைக்கிறது பாத்தீங்கன்னா 4 மணி நேரம் ஊற வச்சா போதும். அதுக்கு மேல நீங்க ஊற வைக்க தேவையில்லை. இப்ப 4 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம இதை அரைக்கலாம். அரைக்கும் போது நம்ம ரொம்ப நைஸா அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் திருத்திருன்னு இருக்கிற மாதிரி அரைக்கணும். 2-3 போர்ஷனா நம்ம அரைச்சு எடுத்தாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நைஸாவும் இல்ல, ரொம்ப திருத்திருன்னு இல்ல, லேசா இந்த மாதிரி திருத்திருன்னு இருக்கணும். அடுத்ததான் நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார்ல ஒரு 10-12 சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு, அதாவது ஒரு கை நிறைய கறிவேப்பிலை,
இதை வந்து நம்ம மிக்சியில் அரைக்கக்கூடாது, ஜஸ்ட் 1-2 சுற்று சுற்றினாலே போதும். இதையும் நம்ம மாவோட சேர்த்துக்க போகிறோம். மிக்சியில் இந்த மாதிரி 2-3 சுற்று சுற்றி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள், இதோட தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அடுத்ததான் நம்ம தோசைக்கல் வச்சு தோசை ஊற்றலாம். தோசைக்கல் ஓரளவுக்கு சூடானதுக்கு அப்புறமா நம்ம தோசை ஊற்றலாம். இப்போ கல் சூடாயிடுச்சு, நம்ம தோசை ஊற்றலாம். நம்ம நார்மலாக எப்படி தோசை சுடுவோமோ அதே மாதிரி நம்ம தோசை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். தோசை வந்து ஒரு பக்கம் நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டு கொடுக்கலாம். இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. மொறு மொறுன்னு அருமையான அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சுட்டு கொடுத்தா. இன்னைக்கு 4 விதமான டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான தோசை பார்த்தோம். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் அனுப்புங்க.